நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் வெல்டிங் அந்த வெல்டிங்லாம் இருக்கும்போது அவர் வந்து அந்த கண்ணாடியை வச்சு அதை பார்ப்பாரு. ரோட்டில் போகிற வர குழந்தைங்க வந்து அதை பார்த்ததுன்னா அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சமூக அக்கறையோட உங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து செய்ய முடியும். அது மாதிரி சென்னை கார்பரேஷனுக்கு நீங்கள் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், ரெப்ரசன்டேஷன் அனுப்பி இதை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கூட போட முடியும். இந்த மாதிரி இடங்களில் பொது இடங்களில் இதை செய்யக்கூடாது, க்ளோஸ்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் செய்யணும், அதனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு பெறலாம். உத்தரவு பண்ணி அவங்கள அந்த இடத்துலேருந்து அகற்றுறதுக்கு உண்டான எல்லாமே நீங்கள் வந்து அதுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கணும், பணக்காரராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், செல்வாக்கு இருந்தவராக இருக்கணும், அரசியல்வாதி தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு மனு, உங்களுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் உங்களுக்கு இருந்தால் போதும், தாராளமாக அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக உங்களால் செஞ்சிட முடியும். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் இது சம்மந்தமாக தேவைப்பட்டாலோ இல்லை உதவி தேவைப்பட்டாலோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை பர்சனலாக எனக்கு வேணும், இது வந்து வெளியில் தெரியாமல் நான் செய்யணும் அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.